ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி ராஷ்டிரபதி பவனுக்கு தான் வந்திருக்கோம். ஏன்னா இப்போது அம்ரித் உத்யான் டைமில் அம்ரித் உத்யான்கிறது வருஷம் ராஷ்டிரபதி பவனில் நடக்கிற ஒரு ஈவெண்ட். இது February and March 2 மாதம் நடக்கும். இதுக்காக பப்ளிக்ஸ்க்கெல்லாம் ஃப்ரீ விசிட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸால் டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ராஷ்டிரபதி பவனுக்குள்ளே போய் விசிட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான சான்ஸ் இது தான். இந்த வருஷமும் March 31 வரைக்கும் டைம் இருக்குது. யாருக்கெல்லாம் போய் விசிட் பண்ணோம்னு இருக்கோ கண்டிப்பாக போய் பாருங்கள். நாங்கள் இங்கே ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணதை ரொம்ப முக்கியமான விஷயங்களை மட்டும் கேப்சர் பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உள்ளே என்ட்ரானதுமே பால்வாட்டிக்கான ஒரு இடம் இருக்கும். இந்த இடத்துல குழந்தைகளை விளையாட வைக்கலாம். அவங்கள என்டர்டெயின் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடம். இது தாண்டி தான் உள்ளே போகணும். உள்ளே போகும்போது நிறையா ஃப்ளவர்ஸால் ரொம்ப அழகாக கார்டன் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. ஸ்ப்ரிங் சீசன் தானே, அதனால் எல்லா செடிகளும் பூத்து குலுங்கும். ஸ்டார்டிங்லேயே போனோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். மந்த் எண்ட், அதாவது மார்ச் லாஸ்ட்லேலாம் போகும்போது பூக்கள்லாம் கம்மியாயிடும். இங்கே அதிகமாக டாலியா பூ தான் வச்சுருந்தாங்க. இந்த பூ பார்த்திங்கன்னா நல்லா வைப்ரண்ட்டான கலரில் பெருசாக பூத்து குலுங்கி இருந்தது. ரொம்பவே அழகாக இருந்தது. மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான இடம். இதுக்கப்புறமா மியூசிக்கல் கார்டனுக்குள்ளே என்டர் ஆகும். இங்கே பார்த்திங்கன்னா மியூசிக் ஏற்ற மாதிரி இந்த ஃபவுண்டைனில் தண்ணி மேலே கீழே டான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம நேராக ராஷ்டிரபதி பவனுக்குள்ளே போயிடுவோம். இந்த ஏரியா ஃபுல்லாக பூக்களும் ஃபவுண்டைனும் பச்சை புல்வெளியில் ரொம்பவே அழகாக இருக்கும். இங்கேருந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக ராஷ்டிரபதி பவனை பார்க்கலாம். அவ்வளோ அழகான வியூ. இங்கே ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் அலௌடு தான். நல்லா அழகழகாக ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். அவ்வளோ அழகான பூக்கள் எல்லாம் இருக்குது. ஃபோட்டோ எடுக்காமல் எப்படி வர முடியும்? நான் ராஷ்டிரபதி பவனுக்கு ஃபஸ்ட் டைம் வரேன். ரொம்பவே அழகாக இருந்தது. உள்ளே போய் பார்க்க முடியாட்டியும் நம்ம வெளியிலிருந்து பார்க்கலாம். நம்ம இவ்வளோ நேரம் பார்த்ததையெல்லாம் விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான் அடுத்து பார்க்க போகிறது, ரோஸ் கார்டன். இந்த ரோஸ் கார்டனுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது அவ்வளோ அழகான ஒரு ரோஸ் ஃப்ரேக்ரன்ஸ் வந்துச்சு. இந்த நம்ம ரோஸ் வாட்டர்லாம் பார்ப்போம்ல, அந்த மாதிரி ஒரு நறுமணம் என்டர் ஆகும்போதே இருந்தது. அவ்வளோ அழகாக ஃபுல்லாக ஒவ்வொரு கலர் ரோஸையும் தனித்தனி செக்ஷன்ஸாக வச்சுருந்தாங்க. ரெட் ரோஸ், பிங்க், ஒயிட்டுன்னு நல்ல வைப்ரண்ட்டான கலரில் அழகழகாக ரோஸ் பூத்து குலுங்கிட்டு இருந்தது. அதோட மனம் பார்த்திங்கன்னா அதை விட ரொம்ப அருமையாக இருந்தது. ஃபுல்லாகவே ரோசஸ் தான் இதுக்குள்ளே. இந்த ரோஸ் கார்டனை பார்க்குறதுக்காகவே மறுபடியும் விசிட் பண்ணலான்னு தோணும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான இடம். நம்ம ஊட்டியில் ரோஸ் கார்டன்லாம் இருக்குல்ல, அங்கே போனப்போ கூட இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வந்ததில்லை. உள்ளே என்ட்ரானதுலேருந்து வெளியே போகிற வரைக்கும் அவ்வளோ ஒரு நறுமணமாக இருந்தது. உள்ளே போகவே மனசு இல்லாமல் நெக்ஸ்ட் ஏரியாவுக்கு கிளம்பியாச்சு. அடுத்தது மியூசியம் தான் பார்க்க போகிறோம். மியூசியம் இருக்க ஏரியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் ஹெரிட்டேஜ், இந்தியா சம்மந்தப்பட்ட எல்லா பொருளும் வச்சுருப்பாங்க. நம்ம இந்தியாவோட ஆர்மி, கடற்படை, விமானப்படை எல்லாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த சம்மந்தப்பட்ட எல்லாமே இருந்தது. உள்ளே என்ட்ரானதுமே சைடில் ஒரு ஏர்க்ராஃப்ட் தான் வச்சுருந்தாங்க. அதை பார்த்துட்டு அடுத்தது நம்ம கடற்படை, அதாவது நம்ம நேவிக்காரங்க யூஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த INS விக்ராந்த்ங்கிறதையும் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் மாடல்ஸ். அதையும் போய் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறமா மியூசியம்குள்ளே என்ட்ரானோம். மியூசியம்குள்ளே நம்ம அந்த காலத்தில், அதாவது சுதந்திரத்துக்காக போராடினாங்கல்ல, அதோட தீம்லேயே எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க. நம்ம மகாத்மா காந்திஜி சுதந்திரத்துக்காக எப்படி போராடினாங்க, வெள்ளையர்கள் நம்மளை எப்படி அடிமைப்படுத்தினாங்க, உப்பு சத்தியாகிரகம் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம புக்கில் படிச்சிருப்போம். அந்த நிகழ்வுகளை அப்படியே தத்ரூபமாக வடிவமைச்சிருந்தாங்க. இதையெல்லாம் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்தது. நம்ம படத்தில் கூட ஒரு சில படங்களில் பார்த்துருப்போம். இருந்தாலும் இந்த ஸ்டாச்சுவில் இப்படியெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட வரலாறுகளை எல்லாம் அவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கெல்லாம் இது காட்டலாம். நம்மளோட தமிழ்நாடு பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு, இதையெல்லாம் ஃபோட்டோஸில் பார்த்திங்கன்னா அழகாக வரைஞ்சி வச்சுருந்தாங்க. அப்புறம் நம்ம சிற்பக்கலை இதெல்லாம் இருக்கும்ல, அதையும் பார்த்திங்கன்னா செவுத்தில் நல்லா அழகாக வடிவமைச்சிருந்தாங்க. பக்கத்துலேயே நம்ம இந்தியன் பிரசிடெண்ட் அண்ட் பிரைம் மினிஸ்டர்ஸோட வரலாறுகளை எல்லாம் கம்ப்யூட்டர்ஸில் வச்சுருந்தாங்க. அதையெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு அப்புறமா நம்ம APJ அப்துல் கலாம்ஜி அவர்கள் பயன்படுத்தின பொருட்களையும் வச்சுருந்தாங்க. நம்ம இந்தியாவோட ட்ரெடிஷன், கல்ச்சர் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கும் மாறி மாறி போகுது. அதை எல்லாத்துக்கும் நினைவூட்டுற விதமாக எல்லாத்தையும் இங்கே அழகாக வடிவமைச்சிருந்தாங்க. எல்லாத்தையும் பொருட்காட்சி மாதிரி ரொம்ப நல்லா செட்டப் பண்ணியிருந்தாங்க. உள்ளே யானை தந்தத்தினால பண்ண டேபிள்ஸ், அதுக்கப்புறம் என்னென்ன பொருட்கள் அந்த காலத்தில் யூஸ் பண்ணாங்களோ அதை எல்லாமே டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்தது நம்ம இந்தியாவில் கோயில்கள் எவ்வளோ அழகழகாக வடிவமைச்சிருக்காங்க. ஒவ்வொரு கல்ச்சருக்கும் வித்தியாசமான கோயில்கள் இருக்குல்ல, அதை எல்லாத்தையுமே மினியேச்சர் வடிவத்தில் செஞ்சு வச்சுருந்தாங்க. நம்ம திருப்பதி பாலாஜி கோயில் எவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்கப்புறமா நம்மளோட விஷ்ணு பகவானோட சிலை, அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற முக்கியமான கோயில்களை எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவும் அழகாக
சின்ன மினியேச்சர் டைப்பில் மாடல் பண்ணி வச்சுருந்தாங்க. இதில் நிறைய கோயில்களோட பேர் கூட எனக்கு தெரியாது. இருந்தாலும் நம்ம எல்லாம் கண்டிப்பாக ஒரு டைமாவது விசிட் பண்ணி பார்க்க வேண்டிய கோயில்கள் தான் இதெல்லாம். இன்னும் உள்ளே போகும்போது நம்மளை ஆட்சி பண்ணாங்கல்ல வெள்ளையர்கள், அவங்களோட ஸ்டாச்சூஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அவங்க வந்து நம்மளை ஆட்சி பண்ணும்போது என்னென்ன சீனரிஸ் எல்லாம் இருந்ததோ அதோட ரிலேட்டடானது எல்லாத்தையும் பொருட்காட்சிக்கு வச்சுருந்தாங்க. அடுத்ததாக நம்மளோட பிரசிடென்ட்ஸ் அண்ட் நம்மளோட சுதந்திர போராட்ட வீரர்கள் அவங்களோட ஃபோட்டோஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சைடில் அழகாக வச்சுருந்தாங்க. இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா லைட்ஸ் எல்லாம் வந்து சென்சார் பேஸில் இருந்தது. நம்ம பக்கத்தில் போகும்போது லைட்லாம் எரியறக்க ஆரம்பிச்சிடும். நல்ல எலக்ட்ரிசிட்டி சேவ் பண்ணுற மாதிரியான ஒரு தீமில் இருந்தது. மியூசியமுக்கு வெளியிலே ஆகட்டும் உள்ளே ஆகட்டும் ரொம்பவே நல்லா நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி தீமில் தான் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்தது. எல்லோரும் ஒரு டைமாவது கண்டிப்பாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய ஒரு இடம். நேரில் போய் பார்க்க முடியாட்டியும் பரவாயில்ல, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுத்தடுத்து இதே மாதிரியான வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.